அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே டைட்டில் கிரெடிட்ஸ் போடும்போது மியூசிக் எடிட்டர் அப்படின்னு தனியாக ஒரு கிரெடிட்ஸ் போட்டிருக்காங்க. இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு அங்கேயே ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. அண்ட் ஹானஸ்டா சொல்ல போனா அந்த 2 சாங் ஓ காதலே அப்புறம் மிட் பாயிண்ட் கிட்ட வந்து ஒரு ஃபேமிலியா இவங்க 3 பேர் டான்ஸ் ஆடுற அந்த சாமியா சாங்கும் அண்ட் அது இல்லாம இன்னொரு சேட் ஃபீலிங்கான சாங் ஒன்று இருக்கு. அந்த 3 சாங்குமே ரொம்ப நல்ல கம்போசிங், விஷுவலா தியேட்டர்ல பாக்குறதுக்கு அந்த எமோஷன்ஸை ரொம்ப அழகா டெலிவர் பண்ணிச்சு அந்த 3 சாங்கும். அதை தவிர ஒரு சாங்க்கு ரீப்ரைஸ் வெர்ஷன் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹிந்தில அந்த சாங் ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன். பட் அதுல கேட்டாலும் அந்த ஹிந்தி லாங்குவேஜோட கனெக்ட் ஆகாதங்காட்டி தமிழ் லாங்குவேஜ்ல இந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் தமிழ் லிரிக்ஸ் படு மோசம் அந்த சாங்க்கு. அண்ட் அது இல்லாம இன்னும் 2 சாங் எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் போட்டிருக்காருன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, கேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து சங்கர்